அப்புறம் அவளே ஓடிடுவா, அவளே இன்னொரு நாளைக்கு கூட காட்டுவா. அதான் வீடு வீட ஒத்துக்க மாட்டான். நான் அந்த ஆளு 150 சொல்றான். இது ஆமா செத்தா செவில்ல அவளுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இப்போ யாருக்கு? எனக்கும் அவளுக்கும். யாரு யாரு? அதான் நீ கூட்டு மணி இருந்தாலு எந்த பொம்பளை? அது எது செத்தா செவலுக்கு தான் கொஞ்சம் மொத்தாக்குதான். உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னா அது மொத்தம் அந்த வானா பண்ணிட்டேன். ரொம்ப முத்தாக்குறாளாம். அவளோட அவளாட்டனுங்கிறாளாம். அவளோட சாமானம் வந்து உள்ள நல்லா போட்டு அவளுக்கு நல்லா மாத்த சாப்பிட்டு தான் கொத்தணும். ஆமா அவளே சொல்லுவா. அங்கே இருக்கிறாளா? அங்கதான். ஆனா இப்ப முன்ன மாதிரி இல்ல. சரியான குடிச்சிருந்தாளா? அதெல்லாம் பிடிச்சிருவாளுங்கப்பா. அவளுங்கெல்லாம் பிடிப்பாளுங்க. எப்பா ஐயோ அவளுக்கு அதான் வேலையே. நல்லா பிடிச்சிருவா. ஏமாத்தா நம்ம கரெக்டா வந்துடும். நாளைக்கு நான் வரேன். அப்போ 5 பேர் குடியா? 5 பேர் வாங்கிக்கலாம். எடுத்து வச்சியா? ரைட். நாளைக்கு வச்சிடறேன் ஒரு 10. சொல்லலாம். சரி நாளைக்கே வரேன். ஆகட்டும். நீ எங்க எனக்கு விஷயம் பேசுவேன். போயிட்டோம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நீ செட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் அதுதானே சூப்பரெல்லாம் வருது. ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. சின்ன பொண்ணு அவெல்லாம் கம்பெனி கொடுப்போம். நான் திருப்பி ஃபைனான்ஸ் மாதிரி 5000 கொடுத்துட்டோம்னா அவள் கட்டுற மாதிரி 5000 ரூபா, 10,000 5000 ஃபைனான்ஸ் மாதிரி கொடுத்துருவா. அது வாங்கி கட்டுற மாதிரி வந்து ஃபைனான்ஸ் மாதிரி வச்சிருந்தோம். அதை கொஞ்சம் பார்க்கலாம் அவள் ரேஞ்சு எப்படின்னு. நாம அப்புறம் துட்டு வாங்கின்னு ஓடிக்கிட்டாலானா நாங்க இருந்தோம் அந்த துட்டு நான் போயா உனக்கு ஒரு வாட்டி காமிச்சிட்டு அவனுக்கு ஒரு வாட்டி காமிச்சிட்டு சரியா போச்சு போயான்ட்டாலானா அந்த மாதிரி பொம்பளைக்கு கிடையாதுப்பா. இல்ல அந்த மாதிரி பொம்பளைக்கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன். நீயும் நானும் சோசியலா பேசிக்கிறோம். அதே மாதிரி அவ நம்மளுக்கு கைட் ஒரு 3 நாள் 2 நாளாவது ஒரு லிமிட்ல எப்படிக்கிறா அவ பேச்சு எப்படி என்னன்னு பாத்துக்கணும்ல. புரியுதா? அதுதான்பா நம்ம என்ன அனவசியம் துட்டு நான் கொடுக்குவேன், நீ கொடுக்க தேவையில்ல. அது சோதர் பண்ணா அது சொல்ல வரல. இப்போ உன்னையே 5000 ஏமாத்தி விட்டாலும் நீ சொன்னேன்னா என் மனசு துக்கம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகும். உனக்கு அப்படிப்பட்ட மனசு உள்ள ஆளு. இப்போ உன்னை ஏமாத்தி விட்டாக்கா எனக்கு எவ்வளவு மனசு பேஜாரா இருக்கும். உனக்கு அவக்குன்னாவே எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு தான் பிடிக்கும், உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு தான் பிடிக்கும். அது நான் சொல்ல வர்றேன். சரி நம்ம நீ 2000 கூட 3000 இல்ல துணுக்குடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆமா அந்த டீச்சருக்கே கொடுத்துக்கிறேன் போறான். அந்த டீச்சர் இருக்கிறான்ல அவளுக்கே குட்டியாப்பா துட்டு பாவம். நான் சும்மாவே 700 ரூபாய் அனுப்புனேன். நம்ம போனாக்கா வானா கூட்டு வராதுன்ட்டா. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது பேச முடியுமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. துட்டு குத்துட்டு தான் போட்ட விடுன்னு விட்டுடுவேன். அதான் நீ கொஞ்சம் சீட்ல எங்களை மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா கலக்கும் தலைவர். நீ மனசாட்சி எல்லாத்தையும் கொடுத்துருவ. நீ உண்மையாவே அந்த மனசு இருக்கு உன்கிட்ட. பயந்து கொடுக்குறோம். நீ அப்படியே பணத்தை அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாப்பா. அப்ப நான் அன்னைக்கு கூட நீ அந்த எவ்வளவு வச்சு வர வச்சு நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பினேன்ல. சும்மாவே குத்து அனுப்புனேன். சரி போமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படின்னு. இன்னொருத்தி அந்த வெளிமலை கூட்டு ரோட்ல மக்கசோளம் வித்துக்கிறா பாரு. அவ போன்ல எனக்கு சூப்பரா சொன்ன, நான் நல்லா இருக்கிறேன் அப்படிக்கிறேன் இப்படிக்கிறேன்னா. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அவ என்ன காட்பாடி ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டா.
ஆ நான் போனா அவ அப்படியே ஒரு மாதிரியா வயசான மாதிரி இருக்கிறா. ஐயோ நான் பார்த்துட்டேன். அப்புறம் சொல்லிட்டேன் நான், இந்தம்மா இந்தா நான் உன்னை வர வச்சதுக்கு இந்த 100 ரூபாய் எடுத்துன்னு போயிடு. 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு. அது யாரு அனுப்புறது தெரியுமா? அவ பூக்கடை காட்சிக்கிறா பாரு, பக்கத்துல அவ அனுப்புறது. இது இப்போ இது நம்ம என் கூட பக்கத்துல இருக்கிற அவ்வளோ அவ அவ வந்து போன்ல பணம் பணம் பணம்னு அலையிறா. அது பணம் இல்லைன்னா அது பாரு, எனக்கு அங்க போச்சு இங்க போச்சு, அங்க கட்டணும் இங்க கட்டணும், நீ எப்படியோ ஏதோ நீ நல்லா எப்படியோ பார்க்கலாம் வா, இது பண்ணு அதை பண்ணி எனக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டா. சரி போனா போதுன்னு கூப்பிடுறேன். அப்புறம் கூப்பிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்தா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல அது. இந்தாம்மா 100 ரூபாய், நான் உன்னை கூப்பிட்டேன்ல, நான் 100 ரூபாய் எத்துமாமான்ட்டேன். ஒன்று என்ன பண்ணிச்சு, ஒன்று வந்து வந்து வயசு தெரிஞ்சுதான் நல்லா இருக்கும். அது கிட்ட ஒன்று இருக்குது. அங்க நிக்க வச்சுக்கிட்டான். எனக்கு 200 கொடுத்துட்றா, அவ வருவா 500 கொடுன்னா. சரி நான் என்ன பண்ணேன், அவளை கூப்பிட்டேன். பேச மாட்டா. அப்ப எப்படி நான் கொடுக்குறது, அவளை இட்னும் இங்க இங்க இட்னுவா, இவள் சொல்லணும் வரன்றியா துட்டு கொடுத்தா அப்படின்னு கேட்கிறேன். இல்லையா அவ ஓலகாரி, அவளை அங்க நிக்க வச்சுட்டான். நீ எடுறா துட்டுனா நான் எப்படி கொடுக்குறது, போடி போடிங்க. இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை. ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும் தலைவர. ஐயோ நான் பார்த்துட்டேன், நிறைய பார்த்துட்டேன். சித்திருக்காரிங்க எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த தேவட கூட வச்சுதுங்கற ஏமாத்திட்டா என்ன 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு. யாரு இங்க ஒத்திக்கிறா அந்த தேவடி அண்ணா, அன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டியா, 500 வாங்கிக்கணா. அப்புறம் வரவே வரல, இது வரைக்கும் வரல. ஆவோ நானும் குத்துட்டு கம்மன் ஆயிட்டேன். முன்ன கொடுக்க கூடாது, முன்ன கொடுக்க கூடாது எந்த தேவடி ஆளுக்குமே. மெரிட்டே கிடையாது. முன்ன குத்துட்டோம்னா நம்ம மரியாதை போயிடுது. ஆமா அது பாரு, ஏமாத்தி 600 700 ரூபாய் வாங்கிக்கலாம். கொடுக்க வரவே வரல. நான் இன்னைக்கு வர்றேன், நான் எனக்கு அது வந்துச்சு இது வந்துச்சு, 3-4 நாள் வரக்கூடாது அப்படி இப்படின்னு நான் பாரு. அப்படி சொல்றது எல்லாம் பொடி சித்தூர்காரி, எனக்கு தெரியாது தேவடியான்ட்டேன் நான். அதனால லாட் அடிச்சிட்டான் அவளை. ஆனா அவ கூட நல்லாதாங்கிறா, ஆனா வரமாட்டேன்ட்டா. சரி போடி அப்படின்ட்டு. ஆமா எங்கடா வீடு? வீடு எங்க? இங்கே நம்ம கேன்டீன் பக்கத்துல இருக்கிறா. இந்த கேன்டீன்? ஓ அங்கயா? சித்தூர்ல. அங்கதான் ஒர்க் பண்றேன். சித்தூர்ல, சித்தூர் கேன்டீன்ல இருக்கிற? அங்கதாங்கிறேன் நான். சித்தூரா? அங்கதான் கேன்டீன்ல இப்ப கூட அங்கதான் இருக்கிறேன். இப்ப நைட் டியூட்டி 10 நேரம் உட்காந்துக்கிறேன். இப்ப சும்மா கொஞ்ச நேரம் போன் பண்ணிட்டு. அப்படியா? அதான் வேற ஒண்ணும் இல்ல விஷயம். அந்த பெட்ரோல் பங்க் காரியா கேளு, எவ்வளவு கேக்குற குத்தலாம். நாளைக்கு நான் வரேன். அவன் டியூட்டி எங்கறான்னு பாத்துக்க, நாளைக்கு இருக்குதா இல்லையான்னு அவளை. நான் கொடுக்குற காசு நீ கவலைப்படாத. சரிப்பா.
அதுக்கெல்லாம் நீ பொறுப்பா